மென்டல் டார்ச்சர் பண்ணுகிறவன போட்டு சத்தியமா நீங்க ஒரு நாள் பாரு ப்ரோ. நீங்க இல்லடா டயரு டியூப்ல சாராயம் காய்ச்சறது உனக்கு ஏதாவது உனக்கு என்னையாவது ஆக்சிடென்ட் ஆனா அதுல அவன் பங்கு இருக்கும். சத்தியமா சொல்றேன். ஐயா அவன் டேஞ்சர் ஐயா. கடலூர்ல உங்களை போடுவாங்க. யாரு இவனா? டேய் நான் துப்புனது கிடையாது ஸ்பேஸ்ல. அவன்லாம் ஒரு ஆளுன்னு எவன் கட்சியில கூட நம்ம கட்சியில வச்சு சேர்ந்துருக்கானுங்க. ஆனா இல்ல ப்ரோ அவன் கான்பிடன்ட்ட பாத்தீங்களா? 31 ஏடிஎம்கே வரும்ன்றான், 29லயும் பிஜேபி கிட்ட போய் கேட்பான்றான். ஏய் ஈஸ்வரியா மேல ஏத்துறா, கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் சரியா? இருங்க அவன் ஜெயலலிதா அம்மா பிறந்ததுல இருந்து ஆரம்பிப்பான். இன்னும் ஸ்பீக்கரே ஒன்னு ஏத்தலடா. இப்பதான் கேள்வி கேட்கல. கேள்வி மூணு கலர் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு மூணு 2019ல இருந்து 24 ஏன்டா கலர் கிட்ட போற? ஏன்டாடி அவனே ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க டயர் கடியில பூந்தோமா இல்ல டேபிள் கடியில பூந்தோமா? நீதானா டயரை வந்து டயர்னு தானே கூப்பிடுவாங்க. அது உருடா இவனே ஈஸ்வரே விடு. அது என்ன பண்றது? டயரை டயர்னு தான் கூப்பிட்டாகணும். வேற என்ன பண்றது? விடு, ஃப்ரீயா விடு. அடுத்த விஷயத்துக்கு போ. அவ்வளவுதான். அடுத்து குமரனுக்கு சாப்பிட போறேன். என் டயர் எரிஞ்சு சொல்றேன். நீ வெளில குமரனா சின்ன பையன்டா. அலைச்சே சின்ன பையனா குமரன். எனக்கு இப்பதான் 21 வயசு 16 வயசு இல்ல 2 பசங்க இல்ல குமரன் இன்னும் கல்யாணம் ஆகல. நீ பொண்ணு எல்லாருக்கும் வயசு குறைக்கிறாரு. இவ இல்ல கலருக்கெல்லாம் உண்மை தெரியாது. எனக்கு 16 வயசு. 2029 நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். நானும் செஞ்சு எனக்கு ஓட்டே கிடையாது. அதுவும் எடப்பாடி தான் போட போறோம். நாம ஒத்த கால்ல நிக்கிறோம். சண்டை போட்டிருந்தாலும் ஓடி போயிட்டான். எப்ப வந்து எங்க கட்சியில சேர போறீங்க நீ எடப்பாடியா? சுரேஷ்சாமி 2.0 இவனுங்களா இல்ல ஈஸ்வரே. எனக்கு பேச்சாளர் இந்தியாவே எனக்கு 2029 இல்லடா ஈஸ்வரே. எனக்கு 2029 வந்து டயருக்கு தான் ஓட்டு போடணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது? எங்க ஊர்ல வந்து கேண்டிடேட்டே கிடையாது தலைவனுக்கு. என்ன பண்றது? எல்லாரும் போனா யார வச்சுற கட்சி நடத்துறீங்க? கேண்டிடேட் சொல்றேன். நான் கேண்டிடேட் நானே நிக்கிறேன். எந்த தொகுதியில கட்சியில வரப்ப சோடா கடை சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவனும் அயன் பண்ண நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு 18 கோடியா 10 கோடின்ட்டு. ஒரே நிமிஷம் ஈஸ்வரி எனக்கு ஒரு கொஸ்டின் கேக்குதா? டேய் ஈஸ்வரி கேக்குதா? சரி இல்ல சரி எடப்பாடி எங்க கட்சிக்கு வந்தா நீயும் வந்துருவியா? முடியாதா? அவனுக்கு வந்தாலே வந்ததுக்கு அப்புறம் நீ கட்சியா இருக்காதரா? என்னடா இல்ல எங்கால அசம்பிளில பாரு சிஎம் தான் வருவாரு. ஆகவே மக்களே அதாவது அவராவது மரியாதை கொடுத்து பேசுறாரு. சில புறம்போ பழைய எடப்பாடி பாக்கணும்னு நினைச்சா உங்க அண்ணன் சுகர் டேப்லெட் எல்லாம் போறதுக்கு முன்னாடி தானே பெரிய வேற அடிக்கிறாரு. ஈஸ்வரே
பழைய எடப்பாடின்னா எப்படி சேர் கீழே விழுவாரா இல்ல டயர் கீழே இதெல்லாம் விழுவாரா? தவறுங்க, இதெல்லாம் தவறுங்க. அதுதானே இதெல்லாம் ரொம்ப சரியா தவறுங்க. டேய் ஈஸ்வர உன் டிபில ஏன்டா சின்னம்மா போட்டோ எல்லாம் வைக்கல? அதான் காலைல வந்தீங்கல்ல. ஈஸ்வரு இப்ப ஒண்ணுமே இல்லடா. இப்ப எடப்பாடி வந்து எங்க கூட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து உங்க பொதுச் செயலாளரா வந்து இங்க ஒருத்தன் வருகிறான் கொடுவான்னு, அவனை பொதுச் செயலாளர் வைக்கிறீங்க, சரியான இதுவா இருக்கும். இல்ல இல்ல இருக்கிறவன மாவட்ட செயலாளர் வந்தவனா மாவட்ட செயலாளர் எல்லா பதிவும் கேட்டுறான். நீங்க என்ன ஈஸ்வர வாய்ஸ் பிரேக் ஆகுறா. இல்ல நீ வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா டேய். டேய் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. இல்லடா ஈஸ்வர, மணி பேசுறா. இல்ல ஈஸ்வர, புதுசா வந்தவங்களுக்கு கூட சேருக்கு அடியில இருந்து வெளில வாடா. சேருக்கு வெளில வந்து பேசு. சாருக்கு எடுத்து வெல்லது. கொரோனா ஸ்டேட்ல கை கட்டினானே அவன்கிட்ட போய் கேட்க சொல்லு. யார எடப்பாடியாடா சசிகலா கிட்ட கை கட்டிக்கிறதா? அவனை விடாதீங்க. இல்ல கை கட்டினாச்சா பரவாயில்ல, ஒருத்தன் டேபிளுக்கு அடியில உழுந்து போனாயா? டவுட் ஈஸ்வர, கால்ல உழுந்தா பரவாயில்ல, புழு கூட எத்தனை வாட்டி நவுந்து போயிருக்காதியா? அந்த மாதிரி எடப்பாடி இன்னொன்னு அலெக்ஸ், இவனுங்கெல்லாம் காரு டயரை தொட்டு கும்பிட்டு தெரியுமா? அந்த இல்ல உலகத்திலே இது நடக்காதடா ஈஸ்வர. எந்த லீடருக்கும் டயரை தொட்டு கும்பிட மாட்டானுங்க. உண்மையிலே இது பெரிய ஒரு சாதனை, சத்தியமா. இல்ல விஜயண்ணா கூட போட்டோ எடுக்கிறதுக்கு நான் என்ன போட்டோ புரியல. சரிடா டேய், இருடா டேய், நான் 40,000 தர்றேன், ஒரு போட்டோ எடுக்கு. அங்க போய் 40,000 தரேன்டா. எடப்பாடி கிட்ட பொட்ட பொறிக்கி செம்ம டைமிங். எல்லாரையும் 40,000 வாங்கிட்டு விபூதி ஓடுற எடப்பாடி மாதிரி செம்ம ஸ்கேம் ஆயிடும். ஈஸ்வரா டேய், நான் 40,000 தரேன்டா. சரி உனக்காக 10,000 ஏத்தி தரேன்டா. 50,000 ஒரே ஒரு போட்டோடா. வர்றத வாங்கிக்கடா டேய், வர்றத வாங்கிக்கடா, விடாத ஈஸ்வர புடிக்குது. எடப்பாடி மாதிரியே வாங்கி கல்லால போட்டு. சரி இப்ப வேற அவர் வேற சிஎம் வேற, அவர் ரேஞ்ச் வேற மாத்திருக்கோம். போடா ஒரு 1 lakh தரோம் போடா. டேய் அவன போனா போய் பாக்கலாம். ஏன்டா எடப்பாடி அவன் ஆமா, இப்போதைக்கு எடப்பாடி அவன் வந்தான். டேய் பாவம்டா, பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்துட்டு. பெரிய மனுஷன் இவனே தோத்துட்டான்ற ஒரே காரணத்தினால, தோத்துட்டான்னு ஒரே காரணத்தினால அவன் வேண்ட பார்த்த அவங்க லீடர் அசிங்கமா இல்ல. ஆனா இல்ல நான் இல்லங்க கீழே போயிட்டு வரான். ஒண்ணு சொல்லிக்கிறேன், நடுவுல ஒண்ணு சொன்னா பாத்தீங்களா? இல்ல கலர் பழைய எடப்பாடி பார்த்து அவள் தானே ஏன் ஈஸ்வர கீழே தள்ளி விட்டீங்க? இல்லைங்க அவன் போயிட்டாங்க. வருவான் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இல்ல ரிமூவ்லாம் இல்லையே, வரும். சந்தான படத்துல அந்த ட்ரெயின் காமிடல அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் வந்தான்னு அவ்வளவுதான். அந்த மோட்ல இருந்தான். எடப்பாடி வந்தான்னு அவ்வளவுதான். எவ்வளவு தில்லா சொன்னா பாத்து விக்னேஸ்வரம், பல எடப்பாடி பார்த்து நீ எல்லாம் அவள்தான்றான். வேதாவை பாத்திருக்கியா? அதான் வேதாவை பாத்திரியா? நீ எலெக்ஷன் முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த பத்தியா, நீங்க ஜெயிக்க போறதோ பாத்தீங்கன்னா 10 சீட்டு 20 சீட்டு. ஆனா அதுக்கும் பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரும்னா ஓகேவா? ரெக்கார்டிங் எடுத்து பாரு. என்னடா இடைத்தேர்தல் வரும்? இதெல்லாம் பரவாயில்ல. குரூப்ல ஒன்னு அனுப்பி இருக்கிற அந்த வீடியோ பாத்துட்டு வகல. ஆகவே டேய் குமரா, இன்னைக்கு அந்த வேல்முருகன் ஸ்பேஸ் பண்ண இருந்தாலும் என் ஐடி பார்த்துன்னு ரிமூவ் அடிக்கிறான்டா. இருந்தாலும் ஏதோ பண்ணிருக்க. நீ எடுத்துக்கிட்டு போய் எம்ஜிஆரோட ஆரா பார்மிங் வீடியோஸ் எல்லாம் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கிற. எது ஐடி வேணா ஒரு வாய்க்கலர் இல்ல பார்த்துன்னு ரிமூவ் ஆடா. தெரியும்ல, ரன்னிங் ரேஸ் தெரியும்ல. அலெக்ஸ் அவங்க பார்த்து ஏடிஎம்கே ட்ரெண்ட்ஸ் ஒரு பேஜ் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. 3000 ஃபாலோவர்.
ஒரு நிமிஷம் அந்த பேரை சொல்லுங்க திரும்ப. ஏடிஎம்கே ட்ரெண்ட்ஸ். ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட்ஸ் நாங்க வச்சு தெரிஞ்சா ஏடிஎம்கே ட்ரெண்ட்ஸ் இல்லடா இல்ல தீபாவளிக்கெல்லாம் 10 நாள் கடை போடுவானுங்க பாத்திருக்கியா துணிகளை. ஈஸ்வர வாமாமே ஏடிஎம்கே ட்ரெண்ட்ஸ் அட்மின் நீ தானே ஒத்துக்க. அந்த அட்மின் நீ தானே. வேல்முருகன் மாம்ஸ் ஆரம்பிப்பாரு. எம்ஜிஆர் ஃபேன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஆரம்பிப்பாரு. இது நல்லா இருக்கு. மாபெரும் சேவைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகளிலே எடப்பாடிக்கு மாலை விழும். டேய் சரி டேய் ஈஸ்வரா எதுவும் இல்ல, ஒரு எம்ஜிஆர் பாட்டு மொத்தம் பாடி கேட்போம். முதல்வர் நான் எதை வந்தாலும் பேசுறேன். எடப்பாடி இருக்கா ரஜினி எடப்பாடி இருக்கா. ஈஸ்வர் எப்ப நேர்ல வர? என்ன பேசுறீங்க? ஒரு வார்த்தை சொன்னான்டா. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சாமி பழைய எடப்பாடி பார்த்தா நீங்க செத்துவீங்கன்ற. சுடுதண்ணிலே கைய விடுவா, உன்னை சும்மாவா விடுவா? சரி ஒரே நிமிஷம். இவர் ஈஸ்வர் வந்துட்டு இப்படி உண்டை வாங்கிட்டு போறாரு எதுக்கு? அவனுக்கு டெய்லி அது ஒரு ஹேபிட். பண்ணாதான் தூக்கம் வருமா? எடப்பாடி எப்படி காலைல விழுந்து வந்து ஆச்சு அந்த கொஞ்ச நாள் பிடிச்சாலும் அந்த மாதிரி வாங்கி தூங்குறதா உனக்கு பிடிக்கும். ஈஸ்வர் ஈஸ்வர பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு பெரியவர் வேற உட்காந்துக்கிட்டு ஈஸ்வர் ராஜ் வந்திருக்கிறாப்புல. அவரு பெரிய அறிவாளி. அதுல ஒரு வெல்கம் வேற. அன்பு சகோதரர் ஈஸ்வர்ராஜ் மேல வாங்க. சகோதரர் கூப்பிடுறானு ஒண்ணு கூட மாட்டான்லடா. அண்ணன் தம்பி பாலிட்டிக்ஸ்டா. ஏமாடா அன்பு சகோதரர் கோஸ்டா உனக்கு நீ இல்ல ஒரே நிமிஷம் கோஸ்ட் தர என் கட்சியில சேர்ந்துரு. போய் உறுப்பினர்கிட்ட வாங்கிடுவா. இன்னும் நீ வந்து இல்ல நீ முதல்ல அந்த செவுத்துல இருக்கிற பேரை அழிச்சிட்டு பேர் எழுது புதுசா. எங்க கொடி கலர்ல பயம் அந்த பயத்தை கொடுத்தது யாரு? இல்ல யாரு? குமாரே என்னடா அவன் ஈஸ்வர் இருக்கானா? இல்ல அவன் லிசனர்ல காமிக்கிறான். எப்படா சொல்லிட்டு அவனே சிரிக்கிறான். வேற யாரும் சிரிக்க மாட்டீங்க. சிரிக்குது. இல்ல ஈஸ்வர ஓர் விட்டு தான் கரெக்ட். எடப்பாடி வந்தாருன்னு எல்லாம் காட்டி பழைய ஆனா அலெக்ஸ் எனக்கு நல்லா இல்ல அலெக்ஸ் எனக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா? இவன் வந்து எடப்பாடி ஹேட்ரு. நம்ம கிட்ட டெய்லி இல்ல விக்னேஷன் இன்னைக்கு சவுக்கு ஒண்ணு சொன்னா பாத்தீங்களா? அதிமுக அழிப்பது வேற யாரும் இல்ல எடப்பாடி தான். எடப்பாடி அழிக்கிறது இவன் தான். ஏன்டா ஈஸ்வரி எடப்பாடி ஏதோ கிளாமர் லீடர் அவன் உண்மையாவா? கிளாமரா ப்ரோ நீ உன் காதுல இருந்து கத்துதான் ப்ரோ. கிளாமர் நீ வேணா ஒரு படம் இல்ல ஒரே ஒரு படம் நடிங்க. விஜயை விட அதிக சம்பளம் வாங்கிடலாம் சினிமால. என்ன சீமான் வேணா கேமியோ வருவாரா? எல்லாருக்கும் கமல் ஒரு படத்துல நடிச்சிருப்பானே பல்லு முன்னாடி. இல்ல எல்லாருக்கும் அழகு எங்கெங்கயோ இருக்கும். ஆனா இவர் எடப்ஸுக்கு மட்டும் வந்து அவரோட பல்லுதான் அழகு. சந்தான வீடியோ கட் பண்ணி சிறடா மாட்டு போடலான்னு நல்லா சிறா மாட்டு போடலாடே. என்ன பாடி ஷேவிங் பண்றீங்களா? இது பரவாயில்லடா. ஃபேஸ் ஷேவிங் பண்றீங்களா? 29 பிஜேபி வச்சு ஓட்டு கேட்பேன். நான் என்ன வேணா கேட்பேன்டா. பைத்தியக்காரா நான் திரும்ப சொல்றேன். பிஜேபி உங்க கூட அலைன்ஸ்ல இருக்க மாட்டானுங்க.
அலெக்ஸ் ஏன்டா ஈஸ்வர் கோஸ்ட் கொடுக்க நீ பாஸ் ஷால் பண்ற கொடுத்துருக்க. பிஜேபி செஞ்சு இன்னும் 6 மாசத்துல கொண்டு போய் அதிமுக வந்து பாஜகவோட மர்ஜி பண்ண போற வரைக்கும் இப்போ கேட்டு கூட்டணியில இருக்க மாட்டேன்னு அவனுங்க ரிட்டன் பிளாக் கூட போய் ரொம்ப நாள் ஆகுதுடா ஈஸ்வர. டேய் நாங்க 96 89 அரசியல் பார்த்து கட்சி கலைக்கப்பட்ட கட்சி இருக்கான்னு பவர்ஃபுல் லீடர் அவங்கள பவர்ஃபுல் லீடர். நீ வேற சேலத்துல வெள்ள மண்டி பாத்துருக்கானா, நீ வேற ஈஸ்வர வெள்ள மண்டி பாத்துருக்கானா வேற புதுசா வராரு. ஈஸ்வரு இப்ப பாஜக கொண்டு போய் கட்சி இணைச்ச உடனே தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் ஆயிடுவாரா எடப்பாடி? இல்ல ஆகவே பண்றான் பாரு அந்த புறம்போக்கு எடப்பாடி அதானே சொல்ல போறான். எடப்பாடி திட்டுறான். யார பாத்துட்ட யார பாத்துட்டு யார பாத்துட்டு ஒரு எக்ஸ் சிஎம் பரம்பரைன்னு சொல்றேன் மனசாட்சியே இல்லாம கிடையாது அவன் சித்தப்ப பத்தி பேச விடா பயனாங்கோலிடா கால் சித்தப்ப திட்டுறியா என்னையா பயணவனே எடப்பாடி உதறதா டைலாக்லாம் பாத்தீங்களா? சந்திரமுகி பாத்திரமா என்டிஆர் பட டிராகனுக்கு நீல் டைலாக் எழுத வரலையா டப்பிங்? நீ தமிழ் போறியா? இல்ல சந்திரமுகி பாத்திரமா இல்ல அவன் 2019 இருந்து 20 என்னென்ன பேயாட்டான் பை பை ஜெகன் ஜெகன் பக்கத்து ஸ்டேட்ரா அதே அல்ல அத ஈஸ்வர் நீ அடிக்கடி வந்து ஈஸ்வர் எங்க பசங்க அடிச்சுக்கிட்டு பேசாம இருப்பானுங்க. நீ வந்து எல்லாரையும் ஒண்ணு ஜெகன் கிட்ட போறியடா? அவன் 44% வச்சிருக்கான்டா. அவன் நீ எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்கிற? எவ்வளவு வச்சிருக்க? 20% பத்தி பேசுறேன். அம்மா குத்துட்டு போன கட்சி காவால விட்டு உட்காந்துங்க. கட்சி ஆரம்பிச்சு 3வது தேர்தல் தான் சந்திச்சிருக்கான். என்னது 10 தோல்வி பழனிசாமி தான்டா. நீங்க 10 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி கல்ச்சனதெல்லாம் இருக்கட்டும். 12 வருஷத்துல தோல்வி எதுக்கு வந்து 12 வருஷம் தான். நீங்க பேசுங்க 12 தோல்வி பழனிசாமி. 2019 வெற்றி ஸ்ட்ரீக் ஸ்டார்ட் ஆக போகுதுடா. எழுதி வைங்கடா. மறுபடியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி சசிகலா கால விழுந்தாங்க செங்கோட்டையன் காலில் வந்து உழவு சொல்லு. நாங்க போனா போச்சு நாங்க கட்சியை ரிசீவ் பண்றோம். எங்க தளபதி கால கூட உண்மையா ஈஸ்வர நடக்கிறப்ப என்ன முடியுதுன்னா அவரு யாரோ ஒரு திட்டாதீங்க. இப்ப செங்கோட்டையனோட தலைமையில தான் வந்து எடப்பாடியே நம்ம கட்சியில வந்து சேர போறாப்புல. ஆமா 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 வார்டு கவுன்சிலர் ஊராட்சி மெம்பர் ஈஸ்வர் வந்து பிஜேபில சேர்ந்துரும். எடப்பாடி காலெல்லாம் புடிக்க வேணாம். அவரு எடப்பாடி காலை பிடிக்க வேணாம். செங்கோட்டையன் அவருடைய டேபிள புடிங்க. பட்ட மாதிரி வந்திருக்கான். எப்படின்னா எடப்பாடியா சேலத்துல தான் அடிச்சுட்டு வச்சுக்கோல பட்டம். மலைப்பாம்பு எங்கன்னா உள்ள குந்துச்சான்னு நினைச்சேங்க. மலைப்பாம்பு போடுற மாதிரி இந்த கால சேர்ந்து இங்க வாடா
என்னடா நடக்குது உங்க ஸ்பேஸ்ல? அப்ப எடப்பாடி இல்ல, அப்ப எடப்பாடிட்ட பாம்பு இல்லையாடா? என்ன நடக்குது உங்க ஸ்பேஸ்ல? இல்ல இதோட எல்லாருமே நீங்க அனகோண்டா படம் பார்த்திருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த அனகோண்டா மூஞ்ச வந்து அப்படியே எடுத்துட்டு லைட்டா கொஞ்சம் அதுல எடப்பாடி மூஞ்ச மட்டும் வச்சு பாருங்களேன். அனகோண்டா மூஞ்சே நல்லாதான் இருக்கும். இல்ல அண்ணி இல்ல எருமாடு ஓடிறல. முதல் படத்துல பாம்பு வருமே முன்னாடி ரகுவர மூஞ்செல்லாம் வச்சுக்கின அது மாதிரி ஒரு இல்ல ஒரு நிமிஷம் சாம ஈஸ்வர் நடராஜி போயிட்டு கிருமி போதனை பண்ணிருப்பான். சிரிடா சிரிடா மாட்டு பேசுடா. நான் பேசுறேன் எனக்கு ஏதாவது ஆனா இவன் தான் பொறுப்பு கொலை மக்கள் விடுறான் பாத்துக்க. வாய் வலிக்குதுடா வாய் வலிக்குது உண்மையிலே. பெண்களை நாங்க வந்து சரி எனக்கு ஒரே ஒரு டவுட். எடப்பாடி திமுக எடப்பாடி திமுக சேருவாரா சேர மாட்டாரா? என்ன வேலை பார்த்து காதை கொடுத்து கேளு. எடப்பாடி திமுக கூட சொன்னீங்களா? உங்க எம்எல்ஏ ஆபீஸ்ல பெண் பாதுகாப்பா தான் இருக்காங்க. பாதுகாப்பு இல்லையா? ஜெயக்குமார் பத்தி பேசலாம்டா. ஜெயக்குமார் பத்தி பேசலாம்டா. இப்ப ஸ்ரீவைகுண்டம் நேரடியா பேட்டி கொடுத்துருக்கு. இது உங்க அண்ணன் இது பொய்யா இல்லையா? நீ என்ன சொன்னேன்னு தெரியல. பொய்யா இல்ல உங்க ஸ்ரீவைகுண்டம் பத்தி ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் வச்சா நீ என்ன பண்ணுவ அத மட்டும் இங்க சொல்லு. அவனை ஏத்துப்பான். எங்க தலைமை ஏத்துக்கிறது ரெடியா இருக்கும். அப்ப நாங்க தலைமை ஏத்துப்போம். திமுக என் கால அது எப்படி எடப்பாடி வந்து தம்பி ஃபர்ஸ்ட் மைக் சரி பண்ணிட்டு வந்து பேசுப்பா போப்பா. ஈஸ்வரே ஒண்ணுமே இல்ல. உங்க எதிரி வந்து இப்ப டிவிகேவா டிஎம்கேவா? எடப்பாடி டிவிகே இல்ல டிஎம்கே இல்ல எடப்பாடி சீமான் கட்சி என்டிகே தான். இல்ல விஜயவாச ஏடிஎம்கே தான். ஆமாயா புதுசா ஒருத்தன் கட்சியாரும் தெரியாது தெரியுமா? அவன் தான் 2 பேருக்கு தான் எடப்பாடிக்கு இருக்கும். வேற சும்மா இரு ப்ரோ. அதெல்லாம் இல்ல. ஏடிஎம்கே வர்சஸ் எடப்பாடி 2 பேருக்கு தான் போட்டி. சரியா? ஏடிஎம்கேவோட துரைந்தர் எடப்பாடி எங்க கட்சியை காப்பாத்த சொல்றேன். எங்க கட்சி காப்பாத்துறோமா? ஆனா போதும் 40